வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு. முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன், பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய் பூ, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை எடுத்து ஆட் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு, ப்ளஸ் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ முட்டைக்கோஸ் பருப்பு கூட்டு ரெடி.